ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலே ஆதாமும் ஏவாளும் சபிக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள். இன்றைக்கு நம்மை மீட்கும்படி வந்த இரண்டாம் ஆதாமாகிய ஆண்டவராய் இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 115:12 வசனத்துல கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஆசீர்வதிக்கிற கடவுள். லூக்கா 24:50 அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். சீடர்களுடைய நிலைமை கேள்விக்குறியா இருந்தது. ஆண்டவராய் இயேசுவை கொலை பண்ணும்படி கொண்டு போயிட்டாங்க. அவரை சிலுவையில் அவரை கொன்னுட்டாங்க. இப்ப சீடர்லாம் பயந்து போய் ஒரு வீட்டில் போய் ஒளிஞ்சு கொண்டிருந்தாங்க. அவர்களை தேடி ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு அவர்களை அடிக்கடி சந்திக்கிறார். 40 நாள் அவர்களோடு இருக்கிறார். அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அந்த கடைசியாக அவர் புறப்பட்டு செல்லும் பொழுது அவர் பெத்தானியா வரைக்கும் அவளை அழைத்து கொண்டு போயிட்டு அங்கே தம்முடைய கைகளை உயர்த்தி அவளை ஆசீர்வதித்து